ஓகே. கற்பக களிரை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சகல கலாவல்லியே போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம சிவாய நம. காமாட்சி தாயே போற்றி. நமோ நாராயணாய. சுவாமியே சரணம் ஐயப்பா. சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி, ஆழ்வார்கள் திருவடி போற்றி, நாயன்மார்கள் நற்பதம் போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தியை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ஓகே. திருச்சிற்றம்பலம். நமः பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. முதல் பதிகத்துல லாஸ்ட் பாடல் இன்னைக்கு. அந்த நால்வர் துதி சொல்லிடலாமா? யாராவது ஒருத்தர் வாங்கி சொல்லுங்க. சொல்றேன். ஊழியர்கோன் வெப்பொழித்த, ஊழியர்கோன் வெப்பொழித்த, ஊழியர்கோன் வெப்பொழித்த, புகலியர்கோன் கழல் போற்றி, புகழியர்கோன் கழல் போற்றி, புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில், ஆழிமிசை கல்மிதப்பில், ஆழிமிசை கல்மதிப்பில், கல்மிதப்பில், கல்மிதப்பில், அணைந்த பிரானடி போற்றி, அணைந்த பிரானடி போற்றி, அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர், வாழி திருநாவலூர், வாழி திருநாவலூர், வந்தொண்டர் பதம் போற்றி, வந்தொண்டர் பதம் போற்றி, வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர், ஊழிமலை திருவாத ஊரர், ஊழிமலை திருவாத ஊரர். இதோட லிரிக்ஸ் வந்து முன்னாடி அனுப்பியிருக்கேன், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் போது அனுப்பியிருக்கேன். ஓகே. திருத்தாள் போற்றி, திருத்தாள் போற்றி, திருத்தாள் போற்றி,
போற்றி. 11வது பாடல். அருணெறிய மறைவல்ல முனிய கண் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அருணெறிய மறை அருணெறிய மறை அருணெறிய மறை வல்ல முனியகன் வல்ல முனியகன் வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய அருணெறிய மறை அருணெறிய மறை அருணெறிய மறை வல்ல முனியகன் வல்ல முனியகன் வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய பொய்கை அலர்மேய அருணெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருணெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருணெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை பெம்பான் இவன் தன்னை பெம்பான் இவன் தன்னை பெருநெறிய பிரமாபுரமேவிய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை பெம்மான் இவன் தன்னை பெம்மான் இவன் தன்னை பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஒரு நெறிய மனம் வைத்துணர்
ஞான சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் சொல்லணும். பந்தம் ஞானத்தோட சம்பந்தம் இருந்ததுனால ஞான சம்பந்தன். ஓகே, பந்தன். பந்தன். ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. கரெக்டா? பந்தன் பிஏ வரணும். ஞான சம்பந்தன் உரை செய்த. ஓகே, கரெக்டா இருக்கு. ஓகே, இன்னொரு தடவை. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை. தீர்தல் எளிதாமே. தீர்தல் எளிதாமே. தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. இன்னொரு தடவை. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய. பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை. பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை. பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. திருநெறிய
தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஓகே, இப்ப 4 வரியும் சேர்த்து. அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம்பை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரபாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம்பை துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. ஓகே, இதோட அர்த்தம் அருநெறிய மறை வல்ல முனியகன், அதாவது நல்ல நெறிகள் அப்படின்னா நம்மளுடைய வேதம் மறை அதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் நல்ல நெறி. வேதம் என்ன சொல்றதோ அதுபடி நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்ம நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கோல், லட்சியமே அதுதான். அதுபடி அதை நன்னா தெரிஞ்சின்றவர் பிரம்மா. அருநெறிய மறை வல்ல முனியகன், அந்த வேதம் அப்படிங்கிறத நல்ல நெறியான வேதத்தை நன்னா தெரிஞ்சு அறிஞ்சு வச்சிருந்தவர் முனியகன். அவர் முனிவர் போலதானே இருப்பார், அதனால அவர் பிரம்மா. அந்த பிரம்மாவனால பூஜை பண்ணப்பட்ட இந்த பெருமையுடைய தலம் சீர்காழி. அது எப்படி இருக்கா? பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை. நல்ல பொய்கைகள் நல்ல சோலைகள்லாம் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். பெருநெறி அப்படின்னு ஒண்ணு உண்டு. என்னன்னா முக்தி. மாணிக்க வாசகர் சொல்லும்போது சொல்லுவார், முக்தி நெறி அறியாத மூர்க்கொருடு முயல்வேனை அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகத்துல சொல்லுவார். ஒரு முக்தி அப்படிங்கிறது ஒரு வழி, மெயின் வழி. நமக்கு எல்லாருக்குமே முக்தி அப்படிங்கிறது கிடைக்கணும், திருப்பி பிறப்பு இல்லாத ஒரு வழிதான் அந்த முக்தி அப்படிங்கிறது. திருப்பி பிறப்பு இருந்ததுன்னா இறப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும். இறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா திருப்பி பிறப்புன்னு இருக்கும், திருப்பி திருப்பி சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஆனா இந்த முக்தி கிடைச்சுடுத்து அப்படின்னு சொன்னா பிறப்புங்கிறதே இருக்காது. அந்த ஒரு நெறி அதுதான் பெரிய நெறியாம், அதுதான் ஒரு பெரிய வழி, அதுதான் பெருநெறி. பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை. இந்த பிரம்மபுரத்துல இருக்கக்கூடிய சுவாமியை வழிபட்டுட்டாக்க அந்த பெருநெறி அப்படிங்கிற முக்தி கிடைச்சிடுமா நமக்கு. அப்படி இருக்கக்கூடிய சுவாமிய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் தன்னை, அந்த பிரம்மபுரத்துல இருக்கக்கூடிய சுவாமிய ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. ஒரு மனசோட அப்படியே தபஸ் பண்ற மாதிரி ஒரே மனசா பாடின இந்த ஞான சம்பந்தனுடைய தமிழ் திருநெறிய தமிழ் அப்படிங்கிறது. சம்பந்த பெருமான் எப்போதுமே அவரோட தமிழ் அப்படிங்கிறத பெருசாவே பாட்டுல சொல்லியிருப்பார், ஒரு புகழோட சேர்த்து சொல்லியிருப்பார். வெறும் தமிழ் நான் பாடின தமிழ் அப்படின்னு சொல்லாம அந்த தமிழுக்கு ஒரு புகழ் வார்த்தைகள் சொல்லியிருப்பார். திருநெறிய தமிழ் ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியதான் இந்த தமிழ்ங்கிறது. அதனால ரொம்ப முக்கியம், நம்மளோட தமிழ் மொழி தாய்மொழிங்கிறது ரொம்ப முக்கியம்.
பல பேர் வந்து சொல்லுவா, வடநாட்டவர்கள் நமக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு. நமக்கு தாய்மொழி தமிழ். சம்ஸ்கிருதம்ங்கிறது தேவ பாஷை. அதனால நமக்கும் தாய்மொழி தமிழ் தான். அதனால அதுல சந்தேகமே பட வேண்டாம். ஒருத்தருக்குமே ஒரு ஒரு மாத்திருபாஷை இருக்கலாம் இங்க இருக்கிறவா எல்லாருக்கும். ஆனா நம்மளோட தமிழ் அப்படிங்கிறது மாத்திருபாஷையா இருக்கு. அப்படி திருநெறிய ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய இந்த தமிழை யார் யாரெல்லாம் பாடுறாளோ, திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை அப்படிங்கும் பொழுது ரொம்ப பழமையான நம்ம செஞ்ச வினைகள். தொல் அப்படின்னு சொன்னாலே பழமை அப்படின்னு அந்த அர்த்தம். ஏன் அந்த பழைய வினைகள் அப்படின்னா, நமக்கு இந்த ஜென்மத்துல சில விஷயங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருப்போம், சிலது தெரியாம தப்பு பண்ணியிருப்போம். தப்பு அப்படிங்கறதோட அது வினையா போயிடும். சில விஷயங்கள் மட்டும் அது காலா காலத்துக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதான விஷயங்களா இருக்கும் நம்ம செஞ்சதே. அப்படி நமக்கு தெரியாம இருக்கக்கூடியது கண்ணுக்கு சரி இந்த ஜென்மத்துல நம்ம தெரிஞ்சு பண்ணியிருக்கோம், தெரியாம பண்ணியிருக்கோம். இந்த ஜென்மத்துல தெரியாம இருக்கிறது கூட சில சமயம் தெரியறதுக்கு வரும். ஆனா இந்த தொல்வினை அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியவே தெரியாது. போன ஜென்மத்தினுடைய வினை நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நமக்கு முன்னோர்கள் யாராவது செஞ்சு வச்சுட்டு போன வினை நமக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வினைகள்லாம் ஈஸியா தீர்ந்து போயிடுமா. தீர்தல் எளிதாமே அப்படின்ட்டு இந்த தமிழை யார் யாரெல்லாம் பாடுறாளோ அது அந்த வினை வந்து நமக்கு ஈஸியா தீர்ந்து போயிடும் அப்படின்னு. பல வினைகள் தீர்றதுக்கு நிறைய வழி இருக்கு. ஆனா இந்த தமிழை பாடியே நம்மளுடைய வினையை கழிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இவருடைய ஒரு இது. அதனால இது நம்பி நம்ம பாடலாம். தொல்வினை அப்படிங்கிறது தீர்ந்து போயிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அழகான பாதையில வந்துடும். வினைகள் இருந்தாதான் ஒரு குழப்பமான பாதை எப்படி இருக்கிறதுன்னு தெரியாம அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனாலேயே இந்த வினை தீர்தல் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அருணெறிய மறை வல்ல முனியக்கன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேறிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு இந்த பாட்டு. ஞான சம்பந்த பெருமான் எப்போதுமே ஒரு பாட்டு எக்ஸ்ட்ராவா பாடுவார். அது வந்து பலஸ்ருதியா இந்த பதிகம் பாடினா இன்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு அப்படின்னு பேரு. கடைசியில ஒரு காப்பா ஒரு ரக்ஷையா இது பாடினா நமக்கு இது கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு ரக்ஷ கொடுக்குற மாதிரியான ஒரு பாடல்ங்கிறதுனால திருக்கடைக்காப்பு அப்படின்னு பேரு அவருடைய பதிகங்களுக்கு. முதல் பதிகம் அவரோடது பார்த்தோம். இப்போ 2வது வந்து நாவுக்கரச பெருமானுடைய பதிகம். இப்போ நான் பிடிஎஃப் அனுப்பியிருக்கிற படிதான் கிளாஸ் எடுக்க போறேன். ஏன்னா எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஞான சம்பந்தரை மட்டுமே நிறைய நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அடுத்த வாழை பத்தி தெரியாதுங்கிறதுனால ஒரு பாட்டு இவாளோடது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஹிஸ்டரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர்னு இதுல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நாவுக்கரச பெருமான் 2வதா நமக்கு சைவ சமய குரவர்கள்ல 2வதா இருக்கக்கூடியவர். வரிசைப்படி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாச்சகர், இதுதான் வரிசை. அதுல 2வது நாவுக்கரசர். இன்னைக்கு சரித்திரம் பார்க்கலாம். அவர் எப்படி பதிகம் பாட ஆரம்பிச்சார், அவரோட சைவ பணி எப்படி தொடங்கிட்டு அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஞான சம்பந்தரும் எப்படி பாட ஆரம்பிச்சாருன்னு பார்த்தோம். இன்னும் நிறைய சரித்திரங்கள் இருக்கு. அவளோட ஹிஸ்டரி, அவ வாழ்க்கை முழுக்க இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அத ஒரு பதிகம் பார்க்கும்போது பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு நாவுக்கரசர் எப்படி பாட ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. திருமுனைப்பாடி அப்படின்னு ஒரு நாடு. அங்க வந்து இவர் பிறக்கிறார் நாவுக்கரசர். மாதினியார்னு அவ அம்மா, திலக்கவத்தியார்னு அவ அக்காவோட பிறக்கிறார். அங்க வந்து திருவாமூர் அப்படின்னு ஒரு ஊர் இன்னைக்கும் இருக்கு. நிறைய நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா பழங்கால ஊர் பேரே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுல வந்து திருவாமூர் அப்படின்னு ஒரு ஊர், திருமுனைப்பாடின்னு ஒரு நாடு, திருவாமூருங்கிற க்ஷேத்திரம். அப்பா பேர் புகழனார், அம்மா பேர் மாதினியார், அக்கா ஒருத்தர் திலக்கவத்தியார். இவாளோட தான் பிறக்கிறார். அக்காவோட நன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா எப்படி வாழணுமோ ஒரு சைவ நெறியில அந்த மாதிரி ரொம்ப நன்னா வாழ்ந்துட்டு இருக்காவா. அப்போ இந்த அக்காவுக்கு திலக்கவத்தியாருக்கு கல்யாண வயசு வருது. ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு நல்ல பையனா பார்த்து அவர் வந்து ஒரு படையில
ஒரு வீரன், போர்க்கள வீரனா இருக்கார் அந்த மாப்பிள்ள. நிச்சயம் பண்ணி வைக்கிறா, நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணி வச்சு விடுறா. திடீர்னு நடுவுல போர் வந்துடுத்து, அரசன் கூப்பிடுறான் அப்படின்னு அவரும் கிளம்பிட்டார். அப்போ அந்த போர்ல வீரமரணம் அடைஞ்சுடுறார். அந்த திலகவதியாருக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளையான வீரன் வீரமரணம் அடைஞ்சுடுறார். இது கேள்விப்பட்டு இவாள்லாம் ரொம்ப உடைஞ்சு போறா. அந்த காலத்துல எல்லாம் வந்து நிச்சயம் பண்ணிட்டாலே முக்காவாசி கல்யாணம் ஆயிடுது இல்லையா? அதனால உடனே வேற கல்யாணம் பாக்குறது அப்படிலாம் பண்ண மாட்டா. இந்த திலகவதியாரும் எனக்கு வேற யாரும் பார்க்க வேண்டாம், இனிமே நான் இவரையே வந்து மனசுல இவரே என்னோட மணாளன் அப்படின்னு நான் மனசுல நினைச்சுட்டேன், அதனால எனக்குமே வேற கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. இவாளுக்கு வயசாருது, இந்த புகழனாருக்கும் மாதினியாருக்கும் வயசாயிட்டே இருக்கு. ஒரு வயசு வந்தது, அவளும் இறைவனடி சேர்ந்துட்டா. இவ அக்கா தான் வந்து தம்பியான திருநாவுக்கரசரை வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு சொந்தக்காராளத்துல இருக்கா. ஆனா அந்த காலத்துல அப்படியே விட்டுட மாட்டா. சில பேர் இருக்கா, சில பேர் அப்படியும் இருப்பா. பிளஸ் இருந்ததுன்னா மைனஸும் இருக்கும். நல்ல வேளை இவாளுக்கு ஒரு உறவினர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா, அவ வந்து இவாளை பாதுகாத்துண்டு இவாளை படிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. திலகவதியார் வந்து கோவிலுக்கு போய் பெருக்கி கோலம் போட்டு சுவாமிக்கு சிவத்தொண்டு பண்றது அப்படின்னு அவளோட வாழ்க்கைய அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கா. நாவுக்கரச பெருமான் படிச்சுட்டு இருக்க. அப்படி படிக்கும் பொழுது சமண மதம் அவருக்கு மனசுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கறது. எப்போதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி திடீர்னு புதுசா ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அது மேல நமக்கு ஈர்ப்பு வந்துடும். நம்மள்ட்ட இருக்கிறத விட்டுடுவோம், விடாம நம்ம ஏதோ அதுல ஈர்ப்பு கொண்டு அதுல நம்ம புடிச்சு வச்சிருந்தோம்னா தப்பு கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிறத விட்டுட்டு நம்ம அதை போய் பிடிக்கிறதுனாலதான் பெரிய பிரச்சனையே வரும். அப்படி பண்ணும்போது இவர் அந்த சமண மதத்துக்கே மொத்தமா மாறி போயிடுறார். அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவளுடைய பழக்க வழக்கங்கள், அவளுடைய அந்த சமயத்தினுடைய வழிமுறைகள் அதெல்லாம் கத்துண்டு பாட்டலிபுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல போய் நல்லா படிச்சு எல்லாம் பண்ணிடுறார். இவ அக்கா சொல்றா, அவர் கேட்கல, அந்த வயசு இல்ல, இள வயசு, அதனால அப்படியே மதம் மாறிடுத்து. அதனாலதான் நம்ம பெரியவா வந்து நிறைய அதை பத்தி சொல்லிட்டே இருப்பா. பால பெரியவா நிறைய இள வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய நம்மளுடைய சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி வாழ தொடங்கணும். எப்போதுமே தெரிஞ்சுக்கிறதோட பிராக்டிக்கலா நிறைய இருந்துடுத்துன்னா அதுல இருந்து நமக்கு விலகிறதுக்கு மனசு வராது. சோ அந்த மாதிரி அப்பதான் தெரியும் நம்மளோடது இவ்வளவு இருக்கா, இவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு உண்டா, இது பண்ணினா இது கிடைக்குமா அப்படின்றது தெரியும் குழந்தைகளுக்கு. அதனால இவர் அங்க பாட்டலிபுத்திரத்துக்கு போறார். இவ அக்கா சொல்லி கேட்கல, நிறைய படிச்சு ஒரு பெரிய போஸ்டுக்கு வந்துடுறார். தர்மசேனர் அப்படிங்கிற போஸ்ட். சமண மதத்துல ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னா நாவுக்கரசர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய போஸ்ட்ல உட்கார்ந்துடுறார். அவர் எல்லாருமே தர்மசேனர் அப்படின்னு கூப்பிடுவா. தர்மசேனர்கிட்ட போனா இது கிடைக்கும், தர்மசேனர்கிட்ட போனா நமக்கு சமண மதத்து சம்பந்தமா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சமண மதமே அப்படியே பெரிய ஒஸ்தியா போயிடுத்து. இது ரொம்ப நாள் அக்காக்கு மனசுல வருத்தம் இருந்துட்டே இருக்கு. என்னடா அது, ஒரு பெரிய மதம், ஒரு நல்ல மதத்துல சைவ மதத்துல பிறந்துட்டு இப்படி சமண மதத்துக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. ஒரே செகண்ட். ஒரு நிமிஷம். சாரி. அவ அக்கா ரொம்ப வருத்தப்படுறா. சுவாமி கிட்ட போய் சொல்றா. எப்போதுமே ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் குடும்ப கஷ்டம், பர்சனலான விஷயம் அப்படிங்கும் பொழுது மத்தவா கிட்ட சொல்றதை விட சுவாமி கிட்ட சொல்றதுதான் நமக்கு உச்சிதம், அதுதான் உத்தமம். ஏன்னா நம்மளால தீர்க்க முடியாத கஷ்டம், நம்மளால தீர்க்கக்கூடிய கஷ்டம்னு ரெண்டு இருக்கு. அதுல வந்து ஒரு மதம் மாறிடுத்து அப்படிங்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பா நம்மளால அவ்வளவு ஈஸியா அவளை திருப்ப முடியாது. உங்க மதத்துக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி திருப்புறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதுல வந்து நம்மளோட ஜெயேந்திர பெரியவாளுக்கு பெரிய பங்கு உண்டு. அந்த திருநெல்வேலி கிட்ட நம்மளோட இந்திய நாட்டுல
திருநெல்வேலி கிட்ட நிறைய மக்களை இந்த மாதிரி மதம் மாத்திடுவா அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுண்டு நிறைய மக்களுக்கு குழந்தைகள் உள்பட நமக்கு ருத்ராட்சம் விபூதி நம்மளோட சைவ சம்பந்தமான படங்கள் எல்லாம் கொடுத்து அவளை காப்பாத்தி அவளை மதம் மாத்தாம என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு தெளிவா. அப்படி வந்து இந்த மதம் மாறிடுத்தோம்னாக்க நம்மளால ஈஸியா அவளை கூப்பிட்டுன்னு வர முடியாது. அதனால என்ன பண்றா அவ அக்கா சுவாமி கிட்டேயே சொல்றா. ஏன்னா இது நம்மளால தீர்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால சுவாமி கிட்டேயே சொல்லி, பெருமானே டெய்லி பெருக்கி கோலம் போட்டு அந்த கோவிலை சுத்தமா வச்சுண்டு என்ன அந்த ஊர்ல எங்க இருக்கான்னா இப்போ திருநாவுக்கரசர் கிளம்பி போயிட்டாரு இல்லையா, அதனால இவாளுக்குமே ஒரு வயசு வந்து தங்கால தான் நிற்க முடியும், இனிமே உறவினர்களோட இது தேவையில்லை, அவளை சிரமப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது இவாளுமே திரு அதிகை வீரட்டானம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு போய் குடியேறிடுறா. அங்கேயே போய் தானே ஒரு ஆத்துல இருந்துட்டு ஒரு தபஸ் வாழ்க்கை மாதிரி வாழறாளாம் அவ. அப்படியே கோவிலோட என்னென்ன சம்பந்தமான விஷயங்கள் இருக்கோ எல்லாம் பண்ணிண்டு பாட்டு பாடிண்டு ஒரு சுவாமியை பத்தின சிந்தனையாவே இருக்காளாம். அதனால சுவாமி கிட்ட பேசுறா. அந்த பேசக்கூடிய தன்மை வந்துடுத்து. நம்மளோட ஸ்டேஜ் வந்து சுவாமி கிட்ட போகும்போது ஏறிண்டே இருக்கணும். சுவாமிக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு வந்து கம்மியாயிண்டே இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம எழுந்துட்டோடனே சுவாமிக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி ஒரு 10 நிமிஷம் தூங்க போறோம் அப்படின்னு 10 நிமிஷத்துல ஒரு 5 நிமிஷத்துல போய் அப்படியே சுவாமி கிட்ட இருக்கிறது இல்லை. நமக்கு எவ்வளவு சுவாமி கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி சுவாமியோட பேசக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். அந்த மாதிரி இவ வந்து சுவாமி கிட்டேயே பேசுறா. பெருமானே என்னோட தம்பி இந்த மாதிரி ஆயிட்டானே, சமண மதத்துக்கு போயிட்டானே, நீங்க காப்பாத்த கூடாதா, உங்களை விட்டா வேற யார் இருக்கா, எனக்கு நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு புலம்பின்ண்டே இருக்கா டெய்லி. திடீர்னு ஒரு நாள் சுவாமி வந்து அசரீரியா சொல்ற, நீ கவலைப்படாத, அவனை வந்து சூளை நோய் கொடுத்து நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறார். அதாவது காப்பாத்துறது அப்படின்னா நோய் கொடுத்துதான் காப்பாத்தணுமா? ஏன் சுவாமியே ஒரு அசரீரியா வந்து சொல்லி நீ வந்துருப்பா, சைவ மதத்துக்கு பிறந்துட்ட, நீ வந்துரு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டானா அப்படின்னா அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் நமக்கு கிடையாது. ஏதோ அசரி, அதுவும் நம்ம மதத்துல இருக்கிறவங்களுக்கு நமக்கே நம்பிக்கை கிடையாது. கம்சனுக்கு கிருஷ்ண சுவாமியோடைய அசரீரி வந்தது அப்படின்னாக்கா அதை நம்பக்கூடிய ஒரு தன்மை இருந்ததே தவிர 8வது குழந்தைதான் உன்னை கொல்லும் அப்படின்னு சொன்னதுல நம்பிக்கை இல்லை. நாரதர் வந்து கலைச்சி விட்டதுனால எத்தனாவது குழந்தை 8வது குழந்தைன்னு ஒரு கலக்கம் அடைஞ்சுட்டான் அவன். அந்த மாதிரி நம்மளுக்கே அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது சமண மதத்துக்கு போயிட்டாரு மொத்தமாவே. அப்படி இருக்கிறச்சே அவர்கிட்ட போய் அவர் ஆசிரியரியாவோ ஒரு நேரா போய் தரிசனம் கொடுத்தோ அப்படி பண்ணினா அது கிடைக்காது இல்லையா? ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த மதத்துல ஒண்ணும் இல்ல அப்படிங்கறத நம்ம வந்து நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மதத்துக்கு வந்தானா திருப்பி அங்க போறதுக்கு கண்டிப்பா 1% கூட வாய்ப்பு இருக்காது. அதனால இவர் வந்து நான் ஒரு நோயை கொடுத்து அவரை வந்து நம்ம மதத்துக்கு ஆட்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி. சரி நீ வாழும் நிம்மதியா இருக்கா. இவர் ரொம்ப நன்னா ஜம்முன்னு ஆஸ் யூஷுவல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் தர்மசேனராக அந்த சமண மதத்துல. ஒரு நாள் வைத்த வலி வந்துடுத்தவருக்கு. அதுதான் சூளை நோய் அப்படின்னு பேர். வைத்த வலி அப்படின்னா ஒரு காரணம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஒண்ணு சூடுனால வரும், இல்ல வேற ஏதாவது நமக்கு சாப்பாடு ஒத்துக்காம அஜீரணம் கோளாறு இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தினால வரணும். இல்ல நிறைய இப்பதான் நமக்கு நிறைய வைத்த வலினாலே அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்ன்னு எடுத்து நிறைய விதமான நோய்கள் இருக்கு இல்லையா? அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவருக்கு இருந்துதான். என்னன்னே தெரியல. எல்லா டாக்டர்ஸும் இந்த சமண மதத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து செக் பண்றா. என்னன்னே தெரியல, எதனால வந்ததுன்னே தெரியல, இது எப்படி போக்கடிக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே நடக்கிறது அவளுக்குள்ள. இது என்னன்னு தெரியல, இப்படி ஒரு வைத்த வலின்னு அவரா துடிக்கிறார் நாவுக்கரச பெருமான். அழுது புரண்டு விழுந்து இதெல்லாம் அவரோட பாட்டுல நம்ம அந்த பதிகத்துல பார்த்தா தெரியும். அவர் எப்படிலாம் அந்த வைத்த வலினால துடிக்கிறாருங்கிறது ஒரு பாட்டுலயுமே எழுதியிருப்பார். அப்படி அவ்வளவு கஷ்டப்படுறார். ஒண்ணுமே முடியல, யாராலையுமே எதுவுமே முடியல. ஒரு கட்டத்துல இவ எல்லாருமே கை விட்டுடுறா. கூட இருந்த அந்த சமண மதக்காரெல்லாம் அவள்லாம் தான் இந்த மயில் பீலியை வச்சு தடவுறது, இந்த மைய வச்சு தடவுறது ஏதோ பண்ணுவா. அத்தனை வைத்தியங்களும் பண்ணியாச்சு, ஒன்னுத்துக்கும் சரிப்பட்டு வரல.
சுவாமியினுடைய லீலையாச்சே, அது யார மனுஷால தீர்க்க முடியுமா என்ன? அதனால இவாள்லாம் கிளம்பிட்டா. எங்களால முடியல, நீங்களே இனிமே பாத்துக்கோங்க, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஒருத்தர் கூட கூட இல்ல. ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா அது தீர்ற வரைக்கும் கூட இருக்கிறது பகவான் மட்டும்தான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓரளவுதான் இருப்பா, ஒரு 50%, பாதி வரைக்கும் இல்ல, 75%, முக்காவாசி வரைக்கும் இருக்க முடியும். முழுசா கூட இருக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையான நட்புகள், உண்மையான நண்பர்கள் அப்படின்னு சொல்லி உறவுகள்னு சில பேர் தான் இருப்பா. அந்த மாதிரி இவருக்கு கூட ஒரு பணியாள் ஒருத்தர் இருந்தான். ஏன்னா இவருக்கு ஏதாவது வேணும்னா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பணிவிட பண்றதுக்குன்னு ஒரே ஒரு பணியாள். மீது எல்லாரும் கிளம்பிட்டா, இவர் ஒரு தனி ரூம்ல தனிமையா ஃபீல் பண்ற. யாருமே கூட இல்ல, பேசுறதுக்கு கூட ஆள், அந்த வலியை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல. அப்போ இவருக்கு இவரோட அக்கா ஞாபகம் வர. திலகவதியார், ஆஹா நமக்கு ஒரு அக்கா இருந்தாலே, நம்ம அவள்கிட்ட வேணா போய் கேட்கலாமா அப்படின்னு லைட்டா ஒரு எண்ணம் வருது. வந்த உடனேவே இந்த கூட இருந்த பணியாள் கிட்ட, நீ போ, எங்க அக்கா வந்து இந்த மாதிரி அதிகை வீரட்டானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கா, நீ போய் எனக்கு இந்த மாதிரின்னு சொல்லி அவளை இங்க அழைச்சிட்டு வா, ஏதாவது பண்ண முடியறதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்ற. அவனும் கடகடன்னு அந்த பணியாளும் நேரா இந்த அதிகை வீரட்டானத்துக்கு வர. வந்து கார்த்தால வெடி கார்த்தால ஆறுதான். வரும்போதே இந்த அக்கா கோவில்ல பெருக்கி கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். வந்து நின்று, நான் இந்த மாதிரி திருநாவுக்கரசர் கிட்ட இருந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அக்கா கேட்ட கேள்வி, ஏதாவது கஷ்டமோ அப்படின்னாலாம். ஏன்னா இவ்வளோ வருஷமா அங்கேருந்து ஒரு தகவலும் இல்லாம, அவரும் வராம, ஆளும் வராம, திடீர்னு வந்த உடனே சுவாமி வேற நோயை கொடுத்து ஆட்கொண்டுன்னு இருக்காரா. அதனால சரி, ஏதாவது அந்த பழைய உண்மையான நட்புகளோட சேரும்போது ஏதாவது கஷ்டம் அப்படின்னா தான் நம்ம பண்ற மாதிரிதான் அங்கேயும் ஆயிருக்கு. அதனால ஏதாவது கஷ்டமோ அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா இந்த மாதிரி தீர்க்க முடியாத ஒரு வைத்த வலியா இருக்கு, என்னன்னே தெரியல, உங்களை வந்து கூப்பிட்டார் அப்படின்னு. இந்த அக்கா சொல்லிட்டா, சமண மதம் இருக்கிற இடத்துக்கு என் கால் கூட அங்க வராது, கண்டிப்பா நான் வரவே மாட்டேன், அவனுக்கு தேவைன்னா இங்க வர சொல்லு. சைவத்தை ஏன் அப்படின்னா மதத்து மேல இருக்கிற வெறி கிடையாது. இவர் ஞானசம்பந்தர் பாடும்பொழுது 10வது பாட்டுல, இப்ப நம்ம பார்த்தோம் தோட்டுடைய சிவன் பார்த்தோம் இல்லையா, அதுல பொறியில் சமனும்னு 10வது பாட்டுல பார்த்தோம். புத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறினில்லா அப்படின்னு. அவ வந்து நம்ம சைவத்தை திட்டின்டே இருப்பாளாம், புறங்கூறிண்டே இருப்பாளாம். அதனால அந்த மதம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு. இப்போ ஒரு அம்மா அப்பா இருக்கா அப்படின்னு சொன்னா, யாரோ ஒருத்தர் எக்ஸ்ஆர்ஒய் நமக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, அவ நம்மள அப்பா அம்மாவை பத்தி திட்டினாலோ, இல்ல நமக்கு பிடிச்சவா நம்ம கூட இருக்கிறவாள தேவையில்லாம திட்டினாலோ நமக்கு கோபம் வருமா இல்லையா? அந்த ரத்தம்ங்கிறது ஒண்ணு கொதிக்கும். தேவையில்லாம திட்டுறா அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம சும்மா இருந்தோம்னா நம்ம துரோகி. கத்தட்டுமே, நம்ம அப்பா அம்மா தானே கத்துறா, நம்ம கூட இருக்கிறவாள் தானே கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ரோஷம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம மனுஷா கிடையாது. அந்த மாதிரி அந்த மதத்துக்கும் ஒரு இது வேணும். ஆனா அது வெறி கிடையாது. அடுத்தவா நம்மளை ஹிம்சை பண்ணக்கூடாது, நம்மளும் அடுத்த மதத்தை ஹிம்சை பண்ணாம அவ மதத்துல இருந்துட்டான்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அவ அந்த சமணர்கள் என்ன பண்ணுவாளா, நம்ம செய்வாள, நம்ம பெருமான புறம் கூறிண்டே இருப்பாளாம். அதனால அந்த மதம், அப்படிப்பட்ட ஒரு மதம் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு இந்த திலகவதியார் சொல்லிட்டா. அவனுக்கு வேணும், அவனுக்கா அந்த வலி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டா, அவனையே வர சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த ஆளும் நேரா கடகடன்னு ஓடி போய் நாவுக்கரசர்ட்ட, இந்த மாதிரி உங்க அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்றார். மெதுவா எழுந்து, ஏன்னா அவர் பாட்டுல பார்த்தாதான் தெரியும், அவருக்கு நிக்க கூட முடியலையாம், அப்படி ஒரு வைத்த வலி. சில சமயங்கள் நம்மளே அனுபவிச்சிருப்போம், இப்படி உட்காந்தா வலிக்கும், அப்படி உட்காந்தா வலிக்கும். அதுவும் குறிப்பா நம்ம பொம்மநாட்டிகள் நிறைய அந்த வலி சில சமயங்கள் அனுபவிச்சிருப்போம். அந்த மாதிரி அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படியோ சரி இது தேவலையானா போறோங்கிற நிலைமைக்கு வந்து கிளம்பி மெதுவா நடந்து 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 இந்த இதுக்கு வந்துடுற, அதிகை வீரட்டானம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்துடுற. இது நம்ம ஒரு ஹிஸ்டரியா, ஒரு கதையா நம்ம வந்து அப்படியே கேட்கறோம், மனசுல ஒரு கதையை ஓட்டுறோம், அப்படி இருக்கு. ஆனா அந்த வழியில அவர் வந்து எப்படி வந்திருப்பார் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நம்மளால அடுத்த ஸ்டெப் கூட நமக்கு வைக்க முடியாது. ஏதோ சுவாமியோட அனுகிரகம், அதுலயும் அவர் இவ்வளவு நடந்து வந்திருக்கார். இத்தனை வசதிகள் நமக்கு நிறைய இருக்கு, வண்டி காரு எதுலயோ போறதுனாலும் போறான். ஆனா அந்த காலத்துல அவர் நடந்து வந்தாருன்னா எப்படி வந்திருப்பாருன்னு நமக்கு யோசிக்கவே முடியல. வந்துட்டார். வந்து நேரா அக்காட்ட வரார். அதுவும் அதே சமயம் வெடிக்கார்த்தால நேரம், என்னன்னா இருட்டின் இருக்கு, அந்த ஒரு சூரியன் வரக்கூடிய நேரம், கொஞ்சம் லைட்டா இருட்டா இருக்கு. அக்கா அதே மாதிரி
வாசல்ல பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு சிவன் கோவில் வாசல்ல பண்ணிட்டு இருக்கா. நேரா வந்து அப்படியே தடாரடியா அக்கா காலில் விழுந்துட்டாராம். அக்கா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்லி. நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றாராம். எழுந்துக்கோன்னு சொல்லும் பொழுது அந்த சமண மதத்தை விட்டுட்டு சைவத்துக்கு எழுந்துக்கோ அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னாலாம். சரின்னு எழுந்துக்கிறார். இது வந்து நம்மளோட பெரிய புராணத்துல இருக்கு. சரின்னு எழுந்துக்கிறார். இந்த மாதிரி வைத்த வலி வந்துடுத்து, அதனால தாங்கவே முடியல, எவ்வளவோ அவ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டா முடியல, நீங்க தான் எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு. நீ முதல்ல இந்த சமண மதத்து சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுடு அப்படின்னு சொல்றா. என்னன்னா அவ வந்து இந்த பாய் அதை தான் வஸ்திரமா கட்டின்னு இருப்பாளாம். வேஷ்டிக்கு பதிலா பாயை தான் கட்டின்னு இருப்பாளாம். அவர் பாயை தான் கட்டின்னு இருந்திருக்கார். மொட்டை தலையா இருப்பாளாம். அவதான் குடுமி சிக்க அதெல்லாம் இல்லாம மொட்டை தலையா இருப்பாளாம். அந்த மாதிரி இருந்தோடனே முதல்ல இந்த இதை களைஞ்சுட்டு வேட்டியை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி வேட்டியை கொடுத்து திருநீரை எடுத்து உடம்பு ஃபுல்லா தடவி விட்டு வயிற்றுலையும் தடவி விடுறாளாம் அவ அக்கா திலக்கவத்தியார். கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரிலீஃப் ஆன மாதிரி தோன்றது அவருக்கு. அப்புறம் சொல்றா தகவல், இந்த மாதிரி சுவாமி கிட்ட நான் வேண்டிண்டேன், சுவாமி வந்து உனக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டேன்னு சொல்றாரு. அதனால இது சுவாமியினுடைய வேலையா தான் இருக்கும், இது அந்த சூளை நோயா தான் இருக்கும், நீ சுவாமியவே சரணடைஞ்சுக்கோ, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, சுவாமி தான் உனக்கு, அவர் தான் காப்பாத்தணும் அப்படிங்கிறா. அப்படியான்னு இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறது. என்னன்னா சுவாமி ஆட்கொள்றது அப்படின்னா ஒரு பாபிய கூட ஆட்கொள்வானா அப்படின்னு ஒரு கில்ட்டி ஆயிடுச்சு அவருக்கு. ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்படி ஒரு மதத்தையே விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு போயிட்டோம், அப்படியும் நம்மள ஆட்கொள்ளணும்னு சொல்லி சுவாமி இப்படி அக்கா சொல் பேச்ச கேட்டுண்டு ஒரு நோயை கொடுக்கறார் அப்படின்னா அதுதான் வந்து கஷ்டம் வருதுன்னு சொன்னா சுவாமி தங்கிட்ட இழுத்து பாம்பா. பெரியவாள்லாம் சொல்லும்போது யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்தது, ரொம்ப பயங்கரமான கஷ்டம் வேதனை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா சுவாமி வந்து அவன் வந்து அவன் பக்கம் இழுத்துக்கிறான்னு அர்த்தம். யார வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவளுக்கு தான் கஷ்டம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி இவர்கிட்ட இருக்கிற தமிழை அவர் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால சுவாமி வந்து சூழனை கொடுத்து ஆட்கொண்டிருக்காரு. ரொம்ப அழறர். இப்படி எல்லாம் நடக்கிறதா, இவ்வளவு பெரிய சுவாமி நமக்கு வந்து இப்படி ஒரு கருணை பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி அழறர். நேரா கோவிலுக்கு போ, பிரதட்சணம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, போய் பாடுன்னு அழகா சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்குறா திலக்கவத்தியார். இவரும் போறார். அந்த திரு அதிகை வீரட்டானம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் அது. அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில பிரதட்சணம் பண்ற, நமஸ்காரம் பண்ற, பண்ணிட்டு அப்படியே சரளமா பாட ஆரம்பிக்கிறார். அந்த பதிகம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் பதிகம். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாயடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன், எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே புடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மனே அப்படின்னு பாடுறார். 10 பாட்டியும் பாடி முடிக்கிறச்சு அப்படியே சுத்தமா அந்த வயிற்று வலி இருந்த சுவடே தெரியலையாம். நமக்கெல்லாம் வயிற்று வலி வரும், பெருசா ஏதாவது வந்தது, தலைவலி ஏதோ ஒரு வலி வந்ததுன்னா போயிடும். ஆனா ஒரு அரை மணி 1 மணி நேரத்துக்குலாம் தேவலையான்னு கேட்டா போயிடுத்து. ஆனா அதோட வந்துட்டு போன அந்த ஒரு சோடு இருக்கு அப்படிம்போம். ஆனா அவருக்கு இந்த பாட்டு பாடின உடனே சுத்தமா வலி இருந்ததா அப்படின்ற மாதிரி ஆயிடுத்தான். ரொம்ப கியூர் ஆகி ரொம்ப நன்னா ஆயிட்டாராம். அதுக்கப்புறமா சுவாமி ஆட்கொண்டிருக்காருன்னு நன்னா புரிஞ்சுட்டு அவர் பதிகங்கள் பல க்ஷேத்திரங்களுக்கு போய் பதிகங்கள் எல்லாம் பாடி இன்னைக்கு நமக்கு அவரோட பதிகங்கள் நிறைய கையில இருக்கு. நாவுக்கரசரையே வந்து சுவாமி தான் அவருக்கு நாவுக்கரசர்னு பேர் வைக்கிறார். அவ்வளோ தமிழ், அவரோட தமிழ் வந்து அப்படி நமக்கு ரொம்ப புரியும், உருக்கமா இருக்கும் ரொம்ப. அது ரொம்ப முக்கியம். ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா அந்த உருக்கம், நம்ம சுவாமி கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கமும் உருக்கமும் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால நாவுக்கு அரசர்னு சுவாமி பேர் கொடுக்குறாரு. அது இந்த நாக்குக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பூர்வ ஜென்மம் வந்து வாகீஷர்னு பேர், வாகீஷ முனிவர் அப்படின்னு கைலாசத்துல இருந்தார். ஏன் இந்த சூளை நோய்க்கு இன்னொரு காரணம் உண்டு.
என்னன்னா கைலாசத்துல வாகீஷர்ங்கிற பேர்ல முனிவரா இருந்துன்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த ராவணன் வந்து அகந்தைனால கைலாசத்தை தூக்குறான் இல்லையா, சுவாமி அந்த கைலாசத்தை வச்சு அழுத்திடுறார். அவனுக்கு வலி தாங்க முடியாம கத்திண்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போ இவன் வலி துடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசு கேட்கலையா, இந்த முனிவரா இருந்தவருக்கு, நீ வந்து சாமகானம் பாடு, சுவாமி மனசு இறங்கி உன்னை விட்டுடுவார் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாராம். அதுக்கு வழி சொல்லிட்டாராம். அதனால வந்து அவன் சாமகானம் பாடி அதுக்கப்புறமா சுவாமி திருப்தியாகி அவனை விடுவிக்கிறார். அதனால இவருக்கு சுவாமி இந்த தண்டனை. அவனோட வலிய விடுவிச்சதுனால, தப்பு பண்ணினா கண்டிப்பா வலி அனுபவிக்கணும், நடுவுல குறுக்க புகுந்து இந்த வலி இல்லாம ஆக்கினதுனால இவருக்கு அந்த வலியை கொடுத்தாரு அப்படின்னு அந்த பூர்வ ஜென்ம கதை ஒண்ணு உண்டு. அதனாலதான் இன்னைக்குமே ஜோசியக்காரா அந்த சில பரிகாரங்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கெல்லாம் தபஸ் ஜாஸ்தியா இருக்கணும்னு சொல்லுவா. ஏன்னா நம்மளுடைய ஒரு தலைவிதின்னு ஒண்ணு நடக்க போறது அப்படின்னாக்கா அதுக்கு பரிகாரமோ இதுவோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது அவளுக்கு அப்படியே போயிடுமா, அந்த ஜோசியக்காராளுக்கோ பரிகாரம் சொல்றவாளுக்கோ. அதனால அவ நிறைய தபஸ் பண்ணி வச்சுக்கணும், அது பாதிக்காம இருக்கிறதுக்குன்னு சொல்லுவா. அதனால இந்த பதிகங்கள்லாம் பாடி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நாவுக்கு அரசரா இருந்ததுனால அந்த பதிகங்கள் ரொம்ப உருக்கமா இருக்கும். அத முதல் பாட்டு பார்ப்போம். இது வந்து கொல்லி பண் அப்படின்னு பேர் இந்த பண்ணுக்கு. ராகம் வந்து நவரோஜ். இத வந்து மத்தியம ஸ்ருதியில வச்சு பாடணும். யாராவது ஒருத்தர் வாங்கி பாடுங்க. நான் ரிப்பீட் பண்ணட்டுமா? கற்பகம். ஓகே. கூற்றாயினவாறு கூற்றாயினவாறு கூற்ற ஓகே ஓகே பாடுங்க. பாடுங்க சாரி. பாடுங்க. கூற்றாயினவாறு கூற்றாயினவாறு விலக்ககிலீர் 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 கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடும் கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன கொடுமை பல செய்தன கொடுமை பல செய்தன நானறியேன் 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 கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை கொடுமை பல செய்தன நானறியேன் கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே ஏற்றாடிக்கே ஏற்றாடிக்கே ஏற்றாய் அடிக்கே ஏற்றாய் அடிக்கே ஏற்றாய் அடிக்கே ஏற்றாய் அடிக்கே. சாரி, நான் இங்கிலீஷ்ல அனுப்பல இன்னும். தேவைப்படுறதா இருக்காது. இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும்
ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் பிரியாது வணங்குவன் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் 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 பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஓகே, இங்கிலீஷ்ல வேணுங்கிறவங்களுக்கு குரூப்ல அனுப்பிட்டேன். இதே டியூன் தான் அடுத்த 4 வரி. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் குடரோ பிரியாது சரி, பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஓகே, இந்த 4 லைன் ஒரு தடவை பாடுறேன். ஆ. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஓகே, அடுத்தது தோற்றாதென்பயிற்றின் தோற்றாதென் வயிற்றின் இன்னொரு தடவை. தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே 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 தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி குடரோடு துடக்கி துடரோ குடரோடு துடக்கி முடக்கியிட முடக்கியிட
முடக்கியிட உடரோடு துடக்கி முடக்கிட குடரோடு துடக்கி முடக்கிட குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் ஆற்றேன் அடியேன் ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில அதிகை கெடில அதிகை கெடில ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை வீரட்டான துறை வீரட்டான துறை அம்மானே 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 வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே அது இன்னும் கொஞ்சம் வீரட்டான துறை வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. ஓகே. இப்ப அந்த ரெண்டாவது செகண்ட் போர்ஷன். ம். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு இன்னொரு தடவை. துடக்கி ஓகே தோற்றாயன் வயிற்றின் தோற்றாதென் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட குடரோடு துடக்கி முடக்கிட குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மனே வீரட்டான துறை அம்மானே வீரட்டான துறை அம்மானே. ஓகே, முழுசா ஒரு தடவை. ம். கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன்
அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. கூற்றாயினவாறு விலக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றார் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாத என் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேல் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. ஓகே, இந்த பண்ணுக்கு பேர் கொல்லியின் பேரு, ராகம் நவரோஜ். இந்த பதிகம் பாடினாக்க வைத்த வலி இருக்கிறவாளுக்கு சரியா போயிடும் அப்படின்னு இன்னைக்குமே அது சரியா போயிடுறது. நம்பிக்கை கிடையாது, அது சரியா போயிடுறது. வயிறு சம்பந்தமா வேற விஷயங்கள் ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா கூட இந்த பதிகம் பாடினா கியூர் ஆயின்னு இருக்கு. அதனால யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த பதிகம் பாடுங்கோ. தெரிஞ்ச வாழ்க்கை யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க. இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், இந்த வீரட்டானம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வீரட்டானத்துறை அம்மானேன்னு பாடணும். இந்த ஊருக்கே திரு அதிகைன்னு பேரு, இந்த வீரட்டானம்னு சேர்த்திருக்கும். அது என்னன்னா சுவாமியினுடைய வீரங்கள் நிறைஞ்ச இடம், அதாவது அவருடைய வீரம் வெளிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது வீரஸ்தானம், அதுதான் தமிழ்ல வீரட்டானம்னு எடுத்து. அந்த அசுரால அழிக்கும் பொழுது 8 இடங்கள்ல அந்த வீரம் நம்ம பூமியில பண்ண வேண்டியதா இருந்தது. சுவாமி அதை அழிக்க வேண்டியதா இருந்தது. அதனால அஷ்ட வீரட்டான தலங்கள்னு இருக்கு. அதுல ஒரு ஸ்தானம், அது வீரஸ்தானம்ங்கிறது தான் வீரட்டானம் ஆனதுனால ஒரு வீரட்டானம் இந்த திரு அதிகை அப்படிங்கிற க்ஷேத்திரம். அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு சொல்லுங்க, அந்த க்ஷேத்திரம் எங்க இருக்கு? அது இந்த நம்ம பண்ருட்டி கிட்ட இருக்கு. அதாவது கரெக்டா தெரியல, அந்த விழுப்புரம்ல இருந்து அந்த பாண்டிச்சேரியில இருந்து விழுப்புரம் வர ரூட்ல இருக்கு. பரவாயில்ல, இப்ப சென்னை பக்கம் தான். கடலூருக்கு ரொம்ப பக்கம். ஓகே, கரெக்ட். கடலூர் திருவண்ணாமலையில இருந்து ரொம்ப பக்கம். திருவண்ணாமலையில இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல போயிடலாம். சூப்பர். ஓகே, இதோட அர்த்தம் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, ஏன்னா யாருக்காவது டைம் ஆகி கிளம்புறோம்னா முடிச்சுக்கலாம். ஒரு அனுபவம். இந்த பதிகம் நான் ராகத்தோட கத்துக்கல. ஆனா இது வயிற்று வலி போக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா அது சத்தியம். அது சொல்ல ஆரம்பிச்ச 1 மாசத்திலேயே எனக்கு நிறைய வெடிவு மோட்சம் வந்துடும். முடிக்கிற ஸ்லோகம் சொல்லிடுறேன் மாமி. சங்கர குருவே சரணம் சரணம். ஸ்ரீ காமகோட்டி பீட்டம் அமர்ந்த குருநாதர்கள் பூங்கழல்கள் போற்றி, காஞ்சி முனிவர் கழல்கள் போற்றி, சிவ சிவ நமோ நாராயணாய. தேங்க்யூ. ஓகே, நமக்கு கண் முன்னாடி இப்போ ஒருத்தர் சொல்லிட்டா, அது விட்னஸ் மாதிரி எடுத்தது. அதான். ஓகே, ராம் ராம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க. இந்த